விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. தாவீது பாருங்க, பெத்சேபாள் இன்னொருத்தனுடைய மனைவி தவறான உறவை வைத்து கொள்கிறான், அநியாயமாக ஒரு காரியத்தை பண்ணுறான். பண்ண பிறகு தீர்க்கதரிசி வந்து அவனை கண்டிக்கிறான். கண்டித்த பிறகு அவனே உணர்கிறான், ஐயோ நல்ல மனுஷன்தான் அவன், ஆக்சுவலாக தான் சொன்னேன், இந்த புண்ணியம் பால் குடிக்குமான்ற மாதிரி நல்லா பாட்டுக்கிட்டு எழுதி அழகாக பாடிக்கிட்டு ஆண்டவரை தூச்சிக்கிட்டு நல்லா இருந்தால்தான். ஆனால் இப்படி ஒரு சோதனை அவனுடைய வாழ்க்கையில். நான் நினைக்கிறேன் அவன் நல்லா பாட்டுக்கிட்டு எழுதி நல்லா பாட்டு பாடினவொன்னு அவன் நினச்சிருப்பான், நம்மக்கிட்ட அதெல்லாம் வராது, நம்மளை ஒன்றும் பண்ணாதாக்குன்னு உள்ளே பூந்துருச்சு. பிசாசு ஒரு எண்ணத்தை உள்ளே கொண்டாந்துடுறான். அந்த எண்ணத்தின் மூலமாக வாழ்க்கையை திருப்புகிறான் பாருங்கள். அந்த ஒரு பெண்ணை போய் கெடுக்கிறான், இன்னொருத்தனுடைய மனைவி எடுத்துக்கிறான், ஒரு கொலையை பண்ணுறான், அவளுடைய கணவனை கொல்லுகிறான். இந்த வேலைலாம் நடக்குது பாருங்கள், என்ன அக்கிரமம்! இவன் அப்படி செய்வானா அப்படின்னு நினைக்க தோணுது. அவன் செஞ்சிட்டானே. செஞ்ச பிறகு நாத்தான்வேலுங்கிற தீர்க்கதரிசி வந்து அவனை கண்டிக்கிறான். கண்டித்த பிறகு தான் சங்கீதம் 51 எழுதுகிறான். அவன் சொன்னான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், நான் துர்க்குடத்திலே உருவானேன். என் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுது. நான் பிறக்கும்போது இந்த பாவம் என்கிற சக்தி எனக்குள்ளே வந்து என்னை தீட்டுப்படுத்தி என் இருதயத்தை கெடுத்து என்னை இப்படி ஆக்கிவிட்டது. அதன் பாதிப்பினால்தான் நான் இப்படி இருக்கிறேன். நான் இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். என் இருதயத்தை பற்றி நான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஜாக்கிரதையாக இல்லாமல் விட்டுட்டேன். பாவத்தில் பிறந்தவன் நான், துர்க்குணத்தில் உருவானவன் நான். பிசாசு காத்துக்கிட்டு இருக்கிறான், இருதயத்தில் பூந்து பாவத்தையும் துர்க்குணத்தையும் உண்டாக்கி நல்லா போகிற வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். அதனால தான் பாவ சோதனைகளை உண்டு பண்ணுகிறான். நான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், ஆனால் பண்ணிட்டேன். கதறுகிறான், கர்த்தாவே என்னை மன்னியும், பாவங்கள என்னை கழுவும், ஈசோப்பினால் என்னை சுத்தமாக்கும், இப்படி ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதிரும் அப்படின்னு கதறுகிறான். ஏன்னா செய்யத்தகாத செஞ்சாச்சு. உணர்கிறான் எங்கேருந்து வந்தது அது, எங்கேருந்து வந்தது அது, உள்ளேருந்து இருதயத்திலிருந்து வந்தது. இருக்கீங்களா? இருதயத்திலேருந்து வந்தது. அப்போ மனுஷன் அடிப்படையில் நல்லவங்கிறது தப்பு இல்லை. வேதவாசனை எப்படி போதிக்கிறது? மனுஷன் அடிப்படையில் பாவி, அடிப்படையில் பாவி. இப்போ அந்த பாவியை இயேசு எடுத்து புது இருதயத்தை அவனுக்கு தந்து புது விதமான எண்ணங்களை வைத்தாலொழிய அவனுக்கு